Dear students, good evening to all. First now frequency distribution. Frequency distribution, two types of frequency distribution. One is one-way frequency distribution, another one is two-way. ரெண்டு டைப்ல வந்து frequency distribution இருக்குங்க. ஒன்னு வந்து one-way frequency distribution, another one வந்து second வந்து two-way frequency distribution. இப்போ frequency distribution என்னன்னா two open-end classes. The classes are called open-end classes. The frequency distribution is known as open-end class distribution. And the frequency distribution being employed technique of presentation. அதாவது வந்து ஒரு டேபிள் போட்டாங்கன்னா அந்த டேபிள்ல வந்து ஒரு டேலி மார்க் given values பூராமே நியூமரிக்கல் வேல்யூ. புரியுங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது 15, 20, 23, 24, 84, 60 இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குங்க. இந்த வேல்யூஸை வந்து வித்தின் கிளாஸ் இன்டர்வல், ஒரு கிளாஸ் இன்டர்வலுக்குள்ள கொடுத்து அந்த கிளாஸ் இன்டர்வல்ல வந்து இந்த கொடுத்துக்கிற கிவன் வேல்யூ எந்த கிளாஸ் இன்டர்வலுக்குள்ள வருதுன்னு ஒரு கோடு போட்டோம்னா அது வந்து என்னது ஒரு டேலி மார்க். ஒரு கோடு போடுறது ஒரு டேலி மார்க். அதுக்கு அடுத்தபடியா அந்த டேலி மார்க் 4 டேலி மார்க்ஸ் கோடு போடுவோம். 5th வந்து ஒரு கிராஸ்ல அடிப்போம். கிராஸ்ல அடிச்சா 5 அப்படின்னு இது பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அது ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ணி எழுதுறது வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து ஒன் வே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ரோ வைஸ் மட்டும் அதை மென்ஷன் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி எழுதுனா ஒன் வே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ரோ அண்ட் காலம், அதாவது ஹைட் மட்டும் வச்சு அதுல வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு டேலி மார்க் போட்டுலதுன்னா அது வந்து ஒன் வே. ஹைட் அண்ட் வெயிட் ரெண்டையும் வச்சு ரோ வைஸ் காலம் வைஸ் வச்சு அதை வந்து யூஸ் பண்ணோம்னா டூ வே என்னது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஒன் வே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், டூ வே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். காலம் வைஸ் அல்லது ரோ வைஸ் வச்சு பண்ணணும்னா ஒரு டேலி மார்க் போட்டு பண்ணோம்னா அதுக்கு வந்து என்னன்னா ஒன் வே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ரோ வைஸ் காலம் வைஸ் ரெண்டு மாதிரி வச்சு ரெண்டையும் வச்சு வந்து என்னது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட் பண்ணோம்னா அது டூ வே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டேபிள்ஸ், இது வந்து பர்சன்டைல்ஸ், டிசைல்ஸ், பர்சன்டைல்ஸ், டிசைல்ஸ். ஓகேங்களா? பர்சன்டைல்ஸ், டிசைல்ஸ் இதெல்லாம் சார் வேற பிபிடிங்க சார். இத கடைசியா போட்டுக்கோங்க சார். இத கடைசியா போட்டுக்கோங்க சார். இதுக்கு முன்னாடி கொடுத்து பாருங்க. ஓகே சார். ஓகே சார். இப்போ டேபுலேஷன். டேபுலேஷன் பார்த்தோம்னா தட் இஸ் சம்மரைசிங் தி டேட்டா, சம்மரைசிங் அண்ட் பிரசன்டிங் தம் மீனிங்ஃபுல் ஃபேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. புரியுதுங்களா? ஏ டேபிள்ங்கிறது சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட். பேப்பர் பென்சில் இருந்தா கையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ டேபிள் இஸ் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இன் காலம் அண்ட் ரோஸ். பென்சில் கையில் வச்சுக்கோங்க, அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொடுக்குறதெல்லாம். அதாவது என்ன சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இன் காலம் அண்ட் ரோஸ். டேபுலேஷன்னா என்ன அர்த்தம்னா ஏ சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் systematic arrangement of statistical data in column and rows. அவ்வளவுதாங்க டேபிள். ஓகேவா? சொல்லுங்க சார். மெசேஜ் ஆஃப் சென்டர் டெண்டன்சி அந்த பிபிடிங்களா சார்? இல்லைங்க, அது கடைசியா போட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிபிடி இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி 2 பிபிடி இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து மெசேஜ் ஆஃப் சென்டர் டெண்டன்சின்னு ஒன்று இருக்கு, அது இல்லைங்களா சார்? அதை கடைசியா போட்டுக்கலாங்க. சரிங்க சார். அப்போ ஸ்பேஸ் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கு, அதுங்களா சார்? என்னங்க? ஸ்பேஸ் அனாலிசிஸ்னு சொல்லி ஒன்று இருக்கு. இன்னைக்கு காலையில 2 போட்டு விட்டேன், குரூப்ல போட்டு விட்டேன் பாருங்க ஸ்டாட்ல. இந்த ஒரு நிமிஷம். டிஸ்கிரிப்டிவ் கீழே நம்பர் போட்டு பாருங்க. 3. சரி சார். இப்போ டேபுலேஷன் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் systematic statistical data in column and rows. ஓகேவா? அது டேபுலேஷன். இப்போ ரூல்ஸ் ஆஃப் டேபுலேஷன். டேபுலேஷனுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சிம்பிளிஃபைஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா. இட் சிம்பிளிஃபைஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா. செகண்ட் வந்து இட் ஃபெசிலிட்டேட்ஸ் கம்பேரிசன். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் கம்பேரிசன். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி டு தி டேட்டா. பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ணும். காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ண, அதாவது வந்து சிக்கலான டேட்டாவை எளிதா கொடுக்கறதுக்கு தான் டேபிள். ஓகேங்களா? கம்பேரிசன் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும். இது வந்து என்னன்னா ஒரே மாதிரியான டேட்டாவை வந்து என்னது ஐடென்டிஃபை பண்ணிடும். ஓகேங்களா? இட் ரிவீல்ஸ் பேட்டர்ன். நான் சொல்றது புரிஞ்சுக்கணிக்க. ரூல்ஸ் ஆஃப் டேபுலேஷன். ரூல்ஸ் ஆஃப் டேபுலேஷன் அதாவது வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா, குழப்பமான டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ணும், கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் ஒரே மாதிரி டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். புரியுங்களா? இதுதான் ரூல்ஸ் ஃபார் டேபுலேஷன். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் டேபிள். பார்ட்ஸ் ஆஃப் டேபிள்ங்கிற போது என்னென்ன டேபிள்ல வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து டேபிள் நம்பர், செகண்ட் வந்து டைட்டில் ஆஃப் த டேபிள், மூணாவது கேப்ஷன், தேர்ட் வந்து கேப்ஷன், 4 வந்து ஸ்டஃப், 5 வந்து பாடி ஆஃப் தி டேபிள், 6 வந்து ஹெட் நோட், 7 வந்து ஃபுட் நோட். இதெல்லாம் வந்து என்னதுன்னா பார்ட்ஸ் ஆஃப் தி
டேபிள். ஓகேங்களா? டேபிள் நம்பர் 1 வந்து டேபிள் நம்பர், செகண்ட் ஒன் டைட்டில் ஆஃப் த டேபிள், தேர்ட் வந்து கேப்ஷன், ஃபோர்த் வந்து ஸ்டஃப், சார் ஃபிஃப்த் வந்து பாடி. சொல்லுங்க சார், சார் சொல்லுங்க. குவார்டைல்ஸ் அண்ட் டிகேட்ஸ் அதுவா சார் பர்சன்டைல்ஸ்? போட்டுடுங்க, போட்டுடுங்க. சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். போட்டுடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. பாடி ஆஃப் த டேபிள், ஹெட் நோட், ஃபுட் நோட், இந்த 7 இருக்குங்க. ஒன்னு அகைன் ஒன் டேபிள் நம்பர், டைட்டில் ஆஃப் த டேபிள், கேப்ஷன், ஸ்டஃப், பாடி ஆஃப் த டேபிள், ஹெட் நோட், ஃபுட் நோட், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நமக்கு வந்திருக்கும். இப்ப அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து டேபிள் நம்பர், ஒவ்வொன்றுக்கு டேபிள் நம்பர், சென்டர் ஆஃப் டாப் ஆஃப் தி டேபிள் நம்பர் போடுவோம். ஓகேவா? டைட்டில் ஆஃப் த டேபிளுக்கு வந்து எப்படி டைட்டில் கொடுக்குறது? கேப்ஷன், இட் ரெஃபர்ஸ் ஃப்ரம் காலம் கெட்டிங். கேப்ஷன்ங்கிறது கேப்ஷன் ரெஃபர்ஸ் டு தி காலம் கெட்டிங். ஸ்டஃப்ங்கிறது டிஸ்டிங்ஷஸ் ஃப்ரம் கேப்ஷன். கேப்ஷன்ல இருந்து ஸ்டஃப் இதா இருக்கும். பாடியில என்னென்ன கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து என்னன்னா ஹெட் நோட்டு, ஃபுட் நோட்டு, இதெல்லாம் வந்து ஒரு டேபிளுக்கு வந்து கொடுக்காது. டேபிள்ல ஜெனரல் ரூல்ஸ் ஃபார் டேபிளேஷன், ஜெனரல் ரூல்ஸ் ஃபார் டேபிளேஷன் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதோட வந்து என்னன்னா டேபிளேஷன். ஓகேவா? ஓகேங்க, தேங்க்யூ. ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுதுங்க. ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே இப்ப சார். பாத்தீங்கன்னா குவார்டைல்ஸ்ங்கிறது மீடியனை தான் நம்ம குவார்டைல்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா பர்சன்டைல்ஸ் அண்ட் டிசைல்ஸ், பர்சன்டைல்ஸ் அண்ட் டிசைல்ஸ். ஓகேங்களா? இப்போ டிசைல்ஸ், குவார்டைல்ஸ். இப்போ குவார்டைல்ஸ்ங்கிறது 1 4 பிரிக்கிறது. புரியுங்களா? குவார்டைல்ஸ்ங்கிறது 1 4 பிரிக்கிறது. டிசைல்ங்கிறது 1 10 பிரிக்கிறது. பர்சன்டைல்ஸ்ங்கிறது 1 100 பிரிக்கிறது. ஓகேங்களா? குவார்டைல்ஸ்னா 1 வந்து குவார்டைல்ஸ்னா ஒரு 1 வந்து 4 பிரிக்கிறது. புரியுங்களா? டிசைல்ஸ்னா 1 10 பிரிக்கிறது. பர்சன்டைல்ஸ்னா 1 100 பிரிக்கிறது. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா மீடியன்ங்கிறது வந்து என்னன்னா மிடில் பாயிண்ட். மீடியன்ங்கிறது மிடில் பாயிண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாமே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான். மீடியன்ங்கிறது ஒரு பகுதி வந்து பொசிஷனல் ஆவரேஜ். அது வந்து என்னன்னா 1 வந்து 2 பகுதியா பிரிக்கும். ஒரு பகுதியை ஒரு வேல்யூஸ் கொடுத்தோம்னா கிவன் செட் ஆஃப் வேல்யூஸா 2 பிரிக்க தான் வந்து என்னது மீடியன். தட் மீன் Q2, Q1, Q2, Q3, Q1, Q2, Q3, Q4 வராது. இந்த Q1, Q2, Q3 தான் குவார்டைல்ஸ். இதுல Q2 தான் வந்து மீடியன். ஓகேங்களா? தட் இஸ் இன்டு ஈக்குவல் பார்ட்ஸ் இன்டு ஒன்ன வந்து என்ன பார்ட் ஆஃப் டிவைடிங் 2 பார்ட்ஸ், அதாவது 2 ஈக்குவல் பார்ட்ஸ். சேம் தான், ரெண்டுமே வந்து சேம். ஓகேங்களா? இதோட சிமிலர் பேஸ் என்னன்னா ஏரியா அண்டர் தி கர்வ் மே பி டிவைடட் இன்டு 4 ஈக்குவல் ஏரியாஸ். 4 ஈக்குவல் ஏரியாஸ். ஒரு 1 வந்து 4 ஈக்குவல் ஏரியாவை பிரிச்சோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவார்டைல்ஸ், Q1, Q2, Q3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்ப இந்த குவார்டைல்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 4 பிரிப்போம். இந்த 4 பிரிக்கிறது வந்து என்னன்னா ஃப்ரீக்வன்சில பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ஸ்டாண்டர்டைஸ் நார்மல். இந்த வந்து என்னன்னா ஆர்டினரியா இந்த டிமினோ வந்து சிமெட்ரிக். புரியுதுங்களா? இது வந்து சிமெட்ரியா இருக்கு. லெஃப்ட் பீக்கோ, லெஃப்ட் ஸ்பீக்கரோ இல்ல ரைட் ஸ்பீக்கரோ இல்லையா, கிடையாது. ஸ்கியூவோ கிடையாது, ஈக்குவலா இருக்கு. இதுதான் வந்து என்னதுன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஸ்மால் Q1, Q2, Q3க்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ பாத்தீங்கன்னா தி ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் குவார்டைல், ஃபர்ஸ்ட் செகண்ட் குவார்டைல் வருது. இப்போ P1, P2, P3 ஃபர்ஸ்ட் பர்சன்டைல், செகண்ட் பர்சன்டைல், தேர்ட் பர்சன்டைல், அப்படி வந்து 100 வரைக்கும் இருக்கும். 99 வரைக்கும் இருக்கும். 100 வராது, 99 வரைக்கும் இருக்கும். அந்த 99 வரைக்கும் இருக்கிறது வந்து என்னதுன்னா பர்சன்டைல். 1 2 3 4 D1, D2, D3, D9 வரைக்கும் அது வந்து என்னன்னா டிசைல். ஓகேங்களா? இது வந்து டிசைல். டு ஃபைண்ட் தி குவார்டைல் ஆர் டிசைல் ஆர் பர்சன்டைல்ஸ் we follow the same procedure to the find the median. Arrangement the data ascending from only. டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி அசனிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி அசனிங் ஆர்டர்லயே அல்லது டிசனிங் ஆர்டர்லயே அரேஞ்ச் பண்ணி ஒரே லெவல்ல வந்து அதுக்கு ஃபார்முலா போட்டு எழுதுறதா வந்து n+1/2 ஐட்டம். அதே மாதிரி n+1/2 ஐட்டம் மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் வந்து போட்டு எழுதுறதா வந்து என்னது இந்த டிசைலு, பர்சன்டைலு, குவார்டைல் எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ குவார்டைல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. Q1 = n+1/2 ஐட்டம், n+1/2 ஐட்டம். அது வந்து மீடியனுக்கு. இப்போ Q1க்கு ஃபர்ஸ்ட் குவார்டைலுக்கு வந்து n+1/4, n+1/4. இந்த இடத்துல வந்து என்னன்னா n/4, அதாவது 1/4 இன்ட்டு n. அப்போ n/4 1 into 1னா திஸ் வேல்யூ இஸ் இட் இஸ் இண்டிவிஜுவல் டேட்டா, நாட் அ டிஸ்கிரீட் கேஸ், இண்டிவிஜுவல் டேட்டா. இது அரேஞ்சிங் அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில வந்து அசைன் பண்ணிக்கிறாங்க. அசைன் பண்ணிட்டு Q1ங்கிறது வந்து n/4 கொடுத்து அதோட வேல்யூஸ் வந்து எங்க வருதுன்னா 1.75 வருது. ஃபர்ஸ்ட் வேல்யூ 1.75 என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ இடையில வருது.
அப்படின்னு வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது வந்து Q1. ஸோ 2ல வந்திருக்கு. 2ல வந்து எந்த வேல்யூ செகண்ட் வேல்யூ 22. ஓகேங்களா? இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா 2/4. அதான் வந்து n/2. n/2 எங்க வருது? 2/4 3.5. அப்போ என்ன ஃபோர்த் வேல்யூ? ஃபோர்த் வேல்யூ என்னது? 2, 3, 4. ஃபோர்த் வேல்யூ வந்து 25. தேர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 × n/4. அதாவது வந்து முக்கால் பகுதிங்கிறது 3 × n/4. அதான் 3/4 × n. அப்ப அது பாத்தீங்கன்னா 5.25 அப்படி வருது. 5.25 பாத்தீங்கன்னா 632. சிக்ஸ்த் வேல்யூ 32. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ அதை நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. n/4னா n/4 என்ன வருது? n/2 என்ன வருது? சாரி, புரியுங்களா? n/2 என்ன வருது? 3 × n/4 என்ன வருது? அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா முடிஞ்சது. அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது செகண்ட் எக்ஸாம்பிள். புரியுதுன்னா இன்னொரு தடவை சொல்றேன் கேட்டுக்குங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் n எவ்வளவு இருக்குன்னா 3, 6, 8 இருக்கு. 8 வேல்யூஸ் இருக்கு. புரியுதுங்களா? அந்த 8 வேல்யூஸ்க்கு பார்த்து நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? 8 வேல்யூஸ். 8 வேல்யூல ஃபர்ஸ்ட் குவார்டைல் n/4. n/4ங்கிற போது n divided by 4. அப்ப n வந்து 8. 8/4 equal to 2. செகண்ட் வேல்யூ என்னது? 20. ஓகேங்களா? செகண்ட் வேல்யூ 20. இப்போ அதை வந்து போட்டோம்னா வேல்யூ முடிஞ்சது. ஓகேங்களா? அப்ப 2 வந்து என்ன? இது வந்து என்ன? 20ங்கிற போது 2 + 4. புரியுங்களா? 20 + 22. அதாவது வந்து 2 and 3 இதுல வர்றதுனால, ஏன்னா அது வந்து ஆட் நம்பர், இது வந்து ஈவன் நம்பர் அப்படி ரேஞ்சில் இருக்கு. ஸோ ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கேஸ் இருக்கனால இது வந்து இப்படி வருது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப பார்த்தோம்னா இது வந்து என்னதுன்னா கிளாஸ் இன்டர்வல். இது வந்து என்னதுன்னா கண்டினியூஸ் கேஸ். செகண்ட் பார்த்து டிஸ்கிரீட் கேஸ். இது வந்து என்னதுன்னா கண்டினியூஸ் கேஸ். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். கிவன் வேல்யூஸ் ஃபைண்ட் தி குவார்டைல் டீவியேஷன் Q1, Q2, Q3 தி ஃபாலோயிங் வேல்யூ. இதுக்கு வந்து என்னன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னன்னா 3, 7, 4, 4, 9. இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி. இதுல 3 + 3 அப்படி எழுதிக்குவோம். 3 + 7 10, 10 + 4 14, 14 + 4 18, 18 + 9 27. இந்த வேல்யூ சொல்லிக்குவோம். இதுல கிளாஸ் இன்டர்வல் புரியுங்களா? எக்ஸ்க்ளூசிவ் இன்க்ளூசிவ் கேஸ். இதுல கிளாஸ் இன்டர்வல் பாக்குறாங்க. இப்ப இதுக்கு பார்க்கும்போது டோட்டல் வேல்யூ ஈக்குவல் டு 20 எவ்வளவு வருது? 27 வருது. நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 27 + 4/n. 27/4. 27/4 ஈக்குவல் டு 6.75. 6.75 எதுக்குள்ள வருது அப்படின்னு பார்க்கணும். 3க்கும் 10க்குள்ளதான் வந்து என்னது 6.75 வருது. அப்ப 10 எடுத்து 10க்கு நேர் இருக்கிற 70. L1 equal to that value. L1 equal to 69.5. L1 equal to 69.5. Cumulative frequency அதுக்கு முன்னாடி இருக்கிற 3. Cumulative frequency அதுக்கு முன்னாடி இருக்கிற 3. Frequency of the quartile அதுக்கு நேர் இருக்கிறது 7. Frequency அந்த ரெட் கலர்ல பாக்ஸ் போட்டு பாத்தீங்களா? அதுக்கு அடுத்து தி லென்த் ஆஃப் தி குவார்டைல்ஸ். புரியுங்களா? கிளாஸ் இன்டர்வல் எவ்வளவு வருது? 20 வருது. புரியுங்களா? 49. ஓகேவா? 20 வருது. இதெல்லாம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ரைட் சார். இப்ப இதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணிக்கணும். n/4 எதுன்னு பார்க்கணும், எல் எதுன்னு பார்க்கணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? கிளாஸ் இன்டர்வல் என்னன்னு பார்க்கணும். 50 to 69 கிளாஸ் இன்டர்வல் என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் வந்து நம்மளால இது வந்து கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. L is equal to 69.5. n/4 minus CF. ஸோ திஸ் வேல்யூஸ் வந்து போட்டாச்சு. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா 80.2. அதே சேம் மெத்தட் தான் என்னது செகண்ட் Q2 கண்டுபிடிக்கிறது. n/2. அடுத்து தேர்டு 3 × n/4. இதை போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். Q1, Q2, Q3 மூணோட வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். Q1 எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் Q2, அதே மாதிரி தான் Q3. Q1க்கு n/4ன்னு போட்டிருப்போம். Q2க்கு n/2ன்னு போடுவோம். Q3க்கு 3 × n/4ன்னு போடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ அதுல வந்து என்னன்னா ஃப்ரீக்வன்சி டேபிள்ல எந்த வேல்யூ Q1, Q2, Q3 மூணு இண்டிகேஷன் பண்ணிருக்குது. அந்த மூணோட இது வந்து எழுதிக்குது. இந்த Q3க்கு பொதுவாக Q2 போட்டு ராங் எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ டிசைல்ஸ்னா 1 10 பிரிக்கிறது. அதாவது வந்து n/10. அதாவது n/10. D1 D2 D3 D4 D5 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல D1 D5 D8 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொன்றுமே வந்து என்னது D1 D2 D3 இந்த மூணுமே வந்து இதை கண்டுபிடிக்கிறதுனால இது
D1க்கு வந்து D5னா n by 5 into n by 10. இதே D2 கேட்டாங்கன்னா 2 into n by 10. இதே 3 கேட்டிருந்தாங்கன்னா 3 into n by 10. இது டிசைலோட ஃபார்முலா. இதை வச்சு இந்த ஃபார்முலாவை போட்டு இதுக்கு எத்தனாவது ஐட்டம் வருதுன்னு பார்த்தா D1, D2, D3 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன? D1 equal to n by 10, D2 equal to 2 into n by 10. ஓகேங்களா? இதுதான், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதுக்கு வர்ற வேல்யூ எத்தனாவது இது ஐட்டம் 0.7th ஐட்டம்ங்கிற போது அது வந்து நியரஸ்ட் ஒன்று வர்றதுனால ஃபர்ஸ்ட் ஐட்டம். இது 1.7 வந்ததுன்னா 1.72க்கு நேராக வரும், அதனால 22 வரும். ஓகேங்களா? இதுதான், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இதை நல்லா பாத்துங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். D1, D2, D3 இதை பார்த்துட்டீங்களா? இது வந்து டிசைல்ஸ். பர்சன்டைல்ஸ் இதே மெத்தட் தான். என்னது? P1, P2, P3. ஓகேங்களா? இப்ப இதுல D1 வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஃபார்முலா அதே சேம் மெத்தட் ஃபார்முலா தான். எது? L plus n by 2 minus CF by F into C. அந்த ஃபார்முலா தான். அது வந்து எதுனா மீடியனுக்கு Q1, Q2, Q3க்கு. இதுக்கும் அதே ஃபார்முலா தான். என்னது? D1, D2, D3, D9 வரைக்கும் D1னால n by 10. இதே D2 கேட்டிருந்தாங்கன்னா 2 into n by 10. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃபார்முலா. அதுல வந்து என்னன்னா n by 10 எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா என்ன வருது? n by 10 n is equal to 27. 27 by 10 equal to 2.7. 2.7 எத்தனாவது வேல்யூக்குள்ள வருது அப்படின்னு பார்க்கணும். 2.7 தி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 3க்கு நேர் வருது. அது நேர் ஒரு கோட்டை போட்டு D1ஓட வேல்யூஸ் வந்து எழுதி அதுக்கு நேர் இருக்கிற லோயர் கிளாஸ் ஆஃப் தி இன்டர்வல் L1 ஈக்குவல் டு 49.5. புரியுதுங்களா? அதான். அதே மாதிரி அதுக்கு நேர் இருக்கிற ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கிளாஸ் இன்டர்வல் இது ஒவ்வொன்றும் எழுதி அதோட வேல்யூ போடணும். ஒவ்வொன்றையும் சப்ஸ்டிட் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணா வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ இதுக்கு தான் D1, D5, D9 இந்த ஒவ்வொன்றுக்கு இது வந்து என்னது? கண்டினியூஸ் கேஸ். இது வந்து கண்டினியூஸ் கேஸ். கண்டினியூஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு. அதே சேம் மெத்தட் தான். Q1க்கு என்ன பண்ணுமோ அதே தான் D1க்கு. Q1க்கு என்ன பண்ணணுமோ D1க்கு என்ன பண்ணணுமோ அதுதான் P1க்கு. ஓகேங்களா? இங்க வந்து என்னன்னா D1 by 10, அங்க வந்து P1 by 100. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். குவார்டைல்ஸ்னா 1/4, n by 4. Q1க்கு டிசைல்ஸ்னா D1க்கு n by 10. இதே பர்சன்டேஜ்னா P1 equal to n by 100. ஓகேங்களா? சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். D1, D2, D3 மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. அதே சேம் ஃபார்மேட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சேம் மெத்தட், சேம் ஃபார்முலா. என்னதுன்னா அங்க n/1/4. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். 1/4 இதுல வந்து என்னன்னா 1/10, அங்க வந்து பாத்தீங்கன்னா 1/100. இந்த மூணு தான் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி லோயர் கிளாஸ் ஆஃப் தி இன்டர்வல் அதுக்கு நேரா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து அது லோயர் கிளாஸ் ஆஃப் தி இன்டர்வல் 49னா இது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 3னா ஃப்ரீக்வன்சி 3. இதுக்கு முன்னாடி ப்ரிசீடிங் ப்ரிசீடிங் முன்னத்தது, சக்சீடிங்னு அடுத்தது. இதெல்லாம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப பர்சன்டைல்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பர்சன்டைல் பார்த்தோம்னா பர்சன்டைலுங்கிறது அதே தான் வந்து என்னது? P/100. அப்ப என்னன்னா P1/100னா P8 கேட்டிருக்காங்க. P8னா 8/100 இன்ட்டு n. அப்ப n என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். n is equal to 8. இதை போட்டு வேல்யூஸ் பார்த்தோம்னா P8 வந்து என்னதுன்னா P8 1க்கு வந்து நம்ம போட்டுறணும். ஓகேங்களா? இப்போ P1, P2, P3 P99 வருது பாத்தீங்களா? இதுல வந்து என்னன்னா Q1, Q2, Q3 மூணு வந்துடும். இதுக்கு டிசைலுக்கு D1, D2 D9. அடுத்து பர்சன்டைலுக்கு P1, P2 P9, P99. அவ்வளவுதான். ஓகேங்களா? இதோட இது வந்து என்னதுன்னா பர்சன்டைல்ஸ் டிசைல்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் PPT. சார் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி போட்டுருக்கலாங்க சார். முடிஞ்சுங்க சார்.
மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. சார் இந்த ஸ்லைடை க்ளோஸ் பண்ணிட்டு பிபிடி க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிபிடி போடுங்க சார். சரிங்க சார். இப்போ மெசேஜ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி தானே சார்? ஆமாங்க ஆமாங்க. சரிங்க சார். இப்போ மெசர்ஸ் ஆஃப் ஓகேங்க. இப்போ மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பார்த்தீங்கன்னா தி செட் ஆஃப் வேல்யூஸ், தி செட் ஆஃப் ஹோல் அக்ரிகேட் வேல்யூஸ், தி செட் ஆஃப் ஹோல் அக்ரிகேட் வேல்யூஸ். அதாவது மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில மீன், மீடியன், மோட், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் இதெல்லாமே இருக்கு. மீன், மீடியன், மோட், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். இப்போ இதுல என்னென்ன பாத்தீங்கன்னா தேர் ஆர் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆவரேஜஸ்லயே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஆவரேஜஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா இது குட் ஆவரேஜ் அப்படின்னு எப்படி சொன்னா இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இட் சுட் பி சிம்பிள் டு கம்ப்யூட். புரியுங்களா, இது கால்குலேட் பண்றதுக்கு சிம்பிளா இருக்கும். அடுத்து இது வந்து என்ன பேஸ்ட் ஆன் ஆல் அப்சர்வேஷன்ஸ், கொடுத்துக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே வந்து என்னது பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து என்னதுன்னா இட் சுட் நாட் அண்டலி அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் ஐட்டம்ஸ். எக்ஸ்ட்ரீம் ஐட்டம் அதாவது வந்து ரொம்ப சிறுசு ரொம்ப பெருசால அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா, அது வந்து என்னன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு இது யூஸ். இது நன்றாக வெல் டிஃபைன்ட், நன்றாக வரையறுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இப்ப இந்த மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் படிக்கிறதுக்கு என்ன அப்ஜெக்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா டு கெட் ஒன் சிங்கிள் வேல்யூ தட் டிஸ்கிரைப் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தி என்டையர் குரூப். புரியுங்களா, நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா டு கெட் ஒன் சிங்கிள் வேல்யூ, டு கெட் ஒன் சிங்கிள் வேல்யூ தட் டிஸ்கிரைப்ஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தி என்டையர் குரூப். இந்த குரூப்ல இருக்கிற எல்லா மொத்த குரூப்லயுமே எல்லாத்தையும் கேரக்டரைஸ் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான் வந்து என்னது மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகேங்களா, இட் ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன், இட் ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆவரேஜ்ங்கிற போது அரித்மெட்டிக் மீன், அரித்மெட்டிக் மீன்ல சிம்பிள் மீன் இருக்கு, வெயிட்டட் மீன் இருக்கு. அடுத்து மீடியன், மோட், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். உங்களுக்கு ஜாமெட்ரிக் மீன் ஹார்மோனிக் மீன் இல்ல, அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட். புரியுங்களா, இந்த மூணும் இருக்கு. அதே மாதிரி மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் அதுல என்னென்ன இருக்குன்னா ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4 இருக்கு. ஓகேங்களா, இப்போ மெசர்ஸ் ஆஃப் சார் தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். தெரியுதுங்க சார், தெரியுதுங்க சார். ஓகே சார், ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க சார். மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் அதுல ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, இப்ப மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிங்கன்னா டிஸ்கிரைப் ஸ்டாட்டிஸ்டிக் இஸ் எ டிஸ்கிரைப் தி ஆவரேஜ் ஆர் டைபிக்கல் வேல்யூ ஆஃப் தி செட் ஆஃப் ஸ்கோர்ஸ். அதாவது எல்லா வேல்யூஸையுமே அக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் வேல்யூ தான் வந்து என்னது மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. எல்லா வேல்யூவோட கேரக்டரிஸ்டிக்கும் அந்த சிங்கிள் வேல்யூ இருக்கும். எல்லா வேல்யூமே ஒரு குரூப்ல கூடிய எல்லா வேல்யூமே கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கும் அந்த ஒரு சிங்கிள் வேல்யூ. அதுதான் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அதுல 3 காமன் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இருக்கு. ஒன்னு வந்து மீன், மீடியன், மோட். புரியுங்களா, இந்த 3 இருக்கு. இது வந்து மீன், மீடியன், மோட், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் இருக்கு. அந்த ரெண்டு உங்களுக்கு வந்து நெசசிட்டி கிடையாதுன்னு சொல்லி போட்டு இந்த மோட மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்ப இதுல தி மோட், மோடுங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி அக்கர், தி மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி அக்கர், தி அட்டர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி அக்கர் இன் தி செட். அது வந்து என்னதுன்னா மோடு. இப்போ மோடுங்கிறது பாத்தீங்கன்னா பை மோடு, ட்ரை மோடு இதெல்லாம் இருக்கு. புரியுங்களா, ஒரே ஒரு மோடு மட்டும் வரலாம். ஒரு தொடர்ந்து கண்டினியூவா ஒரே வேல்யூ வந்துன்னா அது வந்து சிங்கிள் யூனி மோடு, பை மோடு, யூனி மோடு. இல்ல 2 வேல்யூ தொடர்ந்து கண்டினியூவா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பை மோடு. இல்ல 3 வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரை மோடு. ஓகேங்களா, இது மல்டி மோடு கூட வரும், மல்டி மாடல் வரும். இப்போ மோடுங்கிறது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது, எந்தெந்த இடத்துல மோடு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடு வந்து நம்ம யூஸ் பண்ற பனியன், ட்ரெஸ்ஸஸ். புரியுங்களா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ல எத்தனை இன்ச்சு ஷர்ட்டு, எத்தனை இன்ச்சு பேண்ட்டு, பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்கன்னா, ஷூ, செப்பல்ஸ், அப்புறம் வளையல். இதெல்லாம் வந்து என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்கு. அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து என்னதுன்னா மோடு தான் வந்து என்னது யார் அதிகபட்சம் யூஸ் பண்றாங்களோ பீக் கர்வ் அந்த பண்ணுது. மீடியன்ல வந்து பாத்தீங்கன்னா that is position which the central part of the value. சார் தி மோடுங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் வேல்யூ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
இப்போ இந்த மீன் மீடியன் மோடு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா தி ஆவரேஜ் இஸ் தி வாட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன் கால்டு தி அரித்மெட்டிக் மீன் அப்டைன் தி வெயிட்டட் மீன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். வெயிட்டட் மீன் அண்ட் சிம்பிள் மீன் சரிங்களா. சிம்பிள் அரித்மெட்டிக் மீன், வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன் அப்படி நம்ம வந்து சொல்றோம். பை மோடு, மல்டி மோடு இது எல்லாமே வந்து என்னன்னா அந்த மோடு 2 டைம்ஸ் மோர் தேன் 2 வேல்யூஸ் 2 டைம்ஸ் 3 வேல்யூஸ் மோர் தேன் 2 டைம்ஸ் இதெல்லாம் வந்து இது வந்து என்ன மல்டி மோடு. 2 வேல்யூஸ் மோர் தேன் 2 டைம்ஸ்னா அது பை மோடு. மோர் தேன் 2 டைம்ஸ் இந்த என்னது மோர் வேல்யூனா அது வந்து மல்டி மாடல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ when to is the mode, எப்போ வந்து மோடு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the mode is not very useful methods of redundancy. It insensitive to large changes in the data set. புரியுங்களா. large changes in the data set. The two data sets that they very different from each other can have the same mode. Different from each other can have the same mode. அதாவது டூ டேட்டா செட் இருக்குன்னா வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் கேன் ஹேவ் தி சேம் மோட். அப்பதான் வந்து என்னது மோட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இதுல வந்து மீன் மீடியன் மோடு, ரேஞ்ச், குவார்டர் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது எல்லாமே வந்து என்னன்னா இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ். இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் இது 3 டைப் இருக்கு. இண்டிவிஜுவல்ங்கிறது எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருந்தா அது வந்து இண்டிவிஜுவல் கேஸ். எக்ஸ் வேல்யூஸ் வித் எஃப் வேல்யூ கொடுத்துருந்தா அது வந்து என்னது டிஸ்கிரீட் கேஸ். கிளாஸ் இன்டர்வல் கொடுத்து எஃப் வேல்யூ கொடுத்துருந்தா அது வந்து கண்டினியூஸ் கேஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ இதுல வந்து அரித்மெட்டிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறோம், மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறோம், மோட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு உங்களுக்கு வந்து என்னதுன்னா நீட்டா வந்து ஃபார்முலா ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து என்னதுன்னா மோடுக்கு வந்து என்னன்னா மோடுங்கிறது ஒரு வேல்யூ வந்து கண்டினியூவா தொடர்ந்து வந்துட்டு இருக்குதுன்னா அது வந்து மோடு. நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். மோடு வந்து சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். median is என்னன்னு பாத்தீங்கன்னா that is positional average. median is positional average. next slide sir. median is positional average. median என்ன பண்ணும்னா கொடுத்துக்கிற given set of dataவை ரெண்டா பிரிக்கும். புரியுங்களா. கொடுத்துக்கிற given set of dataவை ரெண்டா பிரிக்கிறதா வந்து என்னது மீடியன். ஓகேங்களா. இப்போ மோடுக்கு ஃபார்முலா இருக்கு. அதாவது ப்ரிசீடிங் வேல்யூ சக்சீடிங், அதாவது எல் பிளஸ் n by 2 மைனஸ், அதாவது எல் பிளஸ் எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன் பை டூ எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் மைனஸ் எஃப் டூ இன்ட்டு ஐ ஃபார்முலா. ஓகேங்களா. இப்போ இந்த எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன்னுங்கிறது கரெக்டாக வந்து என்னது சென்ட்ரல் வேல்யூ, எஃப் நாட்டுங்கிறது ப்ரிசீடிங் வேல்யூ, எஃப் டூங்கிறது சக்சீடிங் வேல்யூ. இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து கண்டினியூஸ் கேஸ்ல ஃபார்முலா வச்சு நம்ம சம் போடுவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். மீடியன் தட் இஸ் பொசிஷனல் ஆவரேஜ். புரியுங்களா. பொசிஷனல் ஆவரேஜ் அது வந்து என்னன்னா ஒரு பகுதியை வந்து இரண்டா பிரிக்கும். புரியுங்களா. பார்ட் ஆஃப் தி வேல்யூஸ். புரியுங்களா. பார்ட் கரெக்டா சென்டரா பிரிக்கிறதா வந்து என்னது மீடியன். நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். இங்கிட்டு பாருங்க 50%, இங்கிட்டு 50% ரெண்டா பிரிக்கிறது பாத்தீங்களா. அதான் வந்து என்னது மீடியன். ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். சார் கேக்குதுங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். how to calculate median. புரியுங்களா. எப்படி மீடியன் வந்து கால்குலேட் பண்ண இண்டிவிஜுவலா இருந்ததுன்னா அரேஞ்சிங் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் n plus 1 by 2th item, n plus 1 by 4th item, n plus 3 into n plus 1 by 4th item அப்படின்னு போட்டோம்னா என்னது மீடியன் வந்து இண்டிவிஜுவல்ல கண்டுபிடிச்சிடலாம். புரியுங்களா. இண்டிவிஜுவல்ல மீடியனை கண்டுபிடிச்சிடலாம். அதே வந்து சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். அதே வந்து டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் பார்த்தோம்னா அதே மெத்தட் தான் டிஸ்கிரீட்டுக்குமா. ஆனால் கண்டினியூஸ்க்கு மட்டும் l plus n by 2 minus cf by f into c அப்படின்னு மட்டும் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ அந்த மீடியன் என்ன இதுல வந்து இருக்குன்னா அது எக்ஸ்ட்ரீம் ஐட்டத்தால அஃபெக்ட் ஆகாது. புரியுங்களா. அது டேட்டா செட் ஃப்ரம் ஹையஸ்ட் ஆர் லோயஸ்ட், நாட் தி டேட்டா ஃப்ரம் ஹையஸ்ட் ஆர்
லோயஸ்ட். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து n plus 1 by 2th item அப்படின்னு கண்டுபிடிச்சா வந்து என்னதுன்னா மீடியன் கண்டுபிடிச்சிடும். மீடியன் தட் இஸ் பொசிஷனல் ஆவரேஜ். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். பொசிஷனல் ஆவரேஜ். இப்போ மீடியனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற கிவன் வேல்யூ அதை வந்து என்னது ஹையஸ்ட் வேல்யூ வந்து லோயஸ்ட் வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. பிரிச்சுட்டு மொத்தம் எத்தனை ஐட்டம்னு கவுண்ட் பண்ணுறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வரை வேல்யூஸ் இருக்கு. ஸோ n is equal to 11. 11 plus 1 by 2 equal to 6. ஸோ 6th ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. 6வது ஐட்டம் 9. 9 தான் வந்து மீடியன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். மீடியனுக்கு எக்ஸாம்பிள் செகண்ட் இது ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. n plus 1 by 2 வந்து என்னதுன்னா 3.5. தேர்டு பிளஸ் ஃபோர்த் 3.5. ஸோ தேர்ட் வேல்யூ ஃபோர்த் வேல்யூ ரெண்டை கூட்டி ரெண்டாவது வகுத்தா தேர்ட் வேல்யூ ஃபோர்த் வேல்யூ இப்போ வந்து என்னன்னா அரேஞ்சிங் பெரிய வேல்யூலேருந்து சின்ன மதிப்பு டிகிரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னே வந்து இது வந்து என்ன n plus 1 by 2th item n is equal to 6. 1 2 3 4 5 6 கவுண்ட் பண்ணா 6 வேல்யூஸ் வரும். 6 plus 1 equal to 7. 7 by 2 equal to 3.5. 3.5னா 3க்கும் 4க்கு இடையில. ஸோ தேர்ட் வேல்யூவும் ஃபோர்த் வேல்யூ ரெண்டை கூட்டி ரெண்டால ஊத்தா அதுதான் வந்து என்னது மீடியன். ஓகேங்களா. அது வந்து ஆட் நம்பர், ஒன்று வந்து ஈவன் நம்பர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்லைடு. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். when to use the mode. So when to use the median. Median was often used when the distribution of scores are either positively or negatively skewed. Either positively or negatively skewed. அது வந்து என்னன்னா நெகட்டிவாகவும் இருக்கும் பாசிட்டிவாகவும் இருக்கும் மீடியன். ஏன்னா ஒன்றை வந்து ரெண்டா பிரிக்குது. ஸோ இட் ஃபியூ ரியலி லார்ஜ் ஸ்கோர்ஸ் அதாவது பாசிட்டிவ் ஸ்கியூலி ரியலி ஸ்மால் ஸ்கோர்ஸ் நெகட்டிவ்லி ஸ்கியூட் will not overly influence the median. Will not overly influence the median. Next slide, sir. Mean. Very, very important part. Mean is arithmetic mean. The arithmetic mean என்ன பார்த்தீங்கன்னா the sum of observations divided by number of observations. Sum of observations divided by number of observations. இப்போ sum of observations அப்படின்னு பார்த்தீங்கன்னா sum of observations என்னது கொடுத்துக்கிற given வேல்யூ எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு பேர் தான் sum of observations. Number of observations கொடுத்துக்கிற வேல்யூ பூரா 1 2 3 4 கவுண்ட் பண்ணிட்டு எழுதுறது தான் number of observations. ஓகேங்களா. அதில் வந்து என்னன்னா it is equal to 0. அதாவது mean deviation equal to 0. x minus x bar equal to 0. mean deviation அதோட sum of squares equal to minimum. Sum of square is minimum. புரியுதுங்களா. இது வந்து என்னன்னா இதோடைய ப்ராப்பர்ட்டி மீனுடைய ப்ராப்பர்ட்டி. mean of population relation mean mu, sample mean x bar. x bar க்கு பார் கீழே போட்டுருக்காங்க. sample mean x bar. ஓகேங்களா. அடுத்து கால்குலேட்டிங் தி மீன் கொடுத்துக்கிற கிவன் வேல்யூ எல்லாத்தையும் கூட்டி எத்தனை வேல்யூன்னு கவுண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன வருதுன்னு கவுண்ட் பண்ணிட்டு அதை டிவைட் பண்ணோம்னா அது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் மீன். கொடுத்துக்கிற கிவன் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். கொடுத்துக்கிற மதிப்பு எல்லாம் கூட்டி அது எத்தனை நம்பர்னு கவுண்ட் பண்ணி அது கீழே டிவைட் போட்டோம்னா அதுதான் வந்து என்னது மீன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ மீன் மீடியன் மோட் புரியுங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மீன் மீடியன் மோட் இந்த மூணுமே வந்து என்னதுன்னா நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ மீன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கொடுத்துக்கிற மதிப்பு எல்லாத்தையும் கூட்டி எத்தனை மதிப்பு கண்டுபிடிச்சு நம்ம போடுறோம். இது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. மீடியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற கிவன் வேல்யூ அரேஞ்ச் பண்ணி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்து அதை டிவைட் பண்ணி அந்த ஐட்டத்தை போட்டுக்கிறோம். மோடுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கர் இன் தி கிளாஸ். ஒரு வேல்யூ எத்தனை ஹவு மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குதுன்னு பார்த்து அதை வந்து மோடா நம்ம வந்து எந்த வேல்யூ வந்து அதிகமான டைம் ரிப்பீட் ஆகுதோ அந்த வேல்யூவை மோடா நம்ம போட்டுருக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து எப்போ வந்து மீன் யூஸ் ஆகுனா யூ சுட் யூஸ் த மீன் when the data are interval or ratio scaled. The data are interval or ratio scaled. Many people will use the mean with ordinally scaled data too, and the data are not skewed. The data are not skewed. The mean is preferred because it is sensitive to every score. Sensitive to every score. இது வந்து என்னதுன்னா when to use the mean. Next slide sir. Relationship between measures of central tendency. Relationship between measures of central tendency. அது என்னன்னு பாத்தீங்கன்னா measures of central மீன் மீடியன் மோடுக்குள்ள வந்து என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்களா. மூணுக்குள்ள தொடர்புகள் என்னென்ன அப்படின்னு வந்து நம்ம பாக்குறோம்.
இப்ப இதுல பாத்தீங்கன்னா மீன் மீடியன் மோட் இப்போ மூணுமே வந்து சிமெட்ரிக்கல். மீன் மீடியன் மோட் மூணுமே வந்து சிமெட்ரிக்கல். அப்ப சிமெட்ரிக்கலா இருக்கு, அதாவது மூணுமே ஓட வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். மூணோட வேல்யூ ஆர் ஈக்குவல். இட் இஸ் பாசிட்டிவ்லி ஸ்க்யூட் டிஸ்ட்ரிபியூஷன். இட் இஸ் பாசிட்டிவ்லி skewed distribution. Positively skewed distribution na the mean is greater than median. Positively skewed distribution na the mean is greater than median. ஓகேங்களா? Next slide. The distribution in which the values of mean median mode coincide. புரியுங்களா? மூணு coincide, அதாவது ஈக்குவலா இருக்கிறது பேர் தான் symmetrical distribution. It is mean median mode are not equal na the distribution is known as asymmetrical or skewed. ஓகேங்களா? or skewed. Next slide sir. அது மூணு வந்து ஈக்குவலா இல்ல அப்படின்னா அதுக்கு பேரு skewed. is moderately skewed அப்படின்னு சொன்னோம்னா moderately skewed it is very important relationship exist among mean median mode. ஓகேங்களா? அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். the distance between the mean and the median about 1/3 distance, about 1/3 distance between the mean and the mode will not be diagram of the பாயிண்ட். ஓகேங்களா? ஒன்னு லெஃப்ட் ஸ்கியூட் ஆகும், இல்லாட்டி ரைட் ஸ்கியூட் ஆகும். புரியுங்களா? லெஃப்ட் ஸ்கியூட் ஆர் ரைட் ஸ்கியூட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். சார் இப்ப கேக்குதா சார்? சார் கேக்குதுங்க சார், ஸ்லைடு தெரியலைங்க சார். எந்த ஸ்லைடுக்கு சார்? லாஸ்ட் ஸ்லைடு, அடுத்து ஒரே ஒரு ஸ்லைடு தான் இருந்துச்சுங்க சார். அதுல லாஸ்ட் ஸ்லைடுல சார். அவ்வளவுதான், முடிஞ்சதுங்களா? லாஸ்ட் ஸ்லைடு முடிஞ்சதுங்களா? லாஸ்ட் ஸ்லைடு மட்டும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. சரி சரி, பரவாயில்ல விடுங்க. அடுத்து வந்து டிஸ்பர்சன். அடுத்து வந்து டிஸ்பர்சன். இப்ப டிஸ்பர்சன் சார் பாத்தீங்கன்னா நாளைக்கு மெசர்ஸ் சார், ஆஃப் இன்னைக்கு டிஸ்பர்சன். இதாவது வந்து மீன் சார், மீடியன் மோட். என்னங்க சொல்லுங்க அது இன்னைக்குங்களா சார் இல்ல நாளைக்கு இருக்கிறீங்களா சொல்லுங்க. சார்? இன்னைக்கே எடுத்துடலாங்க. ஓகே சார், ஓகே சார். அதுக்கு பிபிடி ஷேர் பண்ணணுமா சார் இல்ல நோட்ஸ் வச்சிருக்கீங்க? இல்ல வேண்டாங்க, நான் நோட்ஸ் கொடுத்துறேங்க. நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கு நோட்ஸ் கொடுத்துடலாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே சார், ஓகே சார். ஓகேங்களா? கிளாஸ் எடுத்துருவோங்க, கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஓகே சார். ஓகேங்களா? நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியுதுங்களா? நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கிளியரா புரியுதுங்களா? ஆடியபிள் ஆகுதுங்களா? ஓகேங்க சரி. இப்ப மெசர்ஸ் ஆஃப் வேரியேஷன் இப்ப பாத்தீங்கன்னா மெசர்ஸ் ஆஃப் வேரியேஷன் இப்ப வந்து மீன் பாத்தீங்கன்னா மூணுமே மீன் சேமா இருக்கும். புரியுங்களா? கொடுத்துக்கிற ஏ ப்ராடக்ட், இப்போ 3 ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறோம். 3 ப்ராடக்ட்ல மீன் மீடியன் மோடு, புரியுதுங்களா? இதுல வந்து நம்ம மேக்சிமம் வந்து மீன் மட்டும் கன்சிடர் பண்ணிக்குவோம். 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, மூணுடைய மீன் மட்டும் சேமா இருக்கு. புரியுங்களா? மூணுடைய மீன் சேமா இருக்கு. அப்ப என்னன்னா வேரியன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா? உன்னுடைய வேரியன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, ஒன்னோட வேரியன்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா எதோட வேரியன்ஸ் வந்து கம்மியா இருக்கோ அதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? அதுதான் மெசர்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஒரு 10 ரூபா பாக்கெட் பிஸ்கட் வாங்குறோம்னா அந்த 10 ரூபா பாக்கெட் பிஸ்கட்ல ஒரு 3 கட்டு வாங்குறோம்னா ஒரு பாக்கெட்ல வந்து 100 ரூபா 100 கிராம் இருக்குது, 110 கிராம் இருக்குது, ஒன்னு 100 கிராம் இருக்குது, 90 கிராம் இருக்குது, ஒன்னு 100 கிராம் 101 கிராம் இருக்கு. புரியுதுங்களா? இது எது பெஸ்ட்னா 101 கிராம் தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஒன்னு கன்சூமருக்கு லாஸ் ஆகும், இல்ல ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகும். இப்ப இந்த லாஸ் வந்து என்னதுன்னா இல்லாம சேமா இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலா வந்து என்னதுன்னா ப்ராஃபிட் இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து என்னன்னா வேரியேஷன் நம்ம யூஸ் பண்றோம். இந்த வேரியேஷன்ல ரேஞ்சு, குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4 இருக்கு. ரேஞ்சு, குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதுல ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ரேஞ்சுங்கிறது வந்து என்னன்னா இப்ப இதுக்கு வந்து ரேஞ்ச்னா தி லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அதான் வந்து ரேஞ்ச். புரியுங்களா? லார்ஜஸ்ட் வேல்யூ அல்லது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. குட் மெசர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, குட் மெசர்ஸ் ஆஃப் வேரியேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் மெசர்ஸ் ஆஃப் வேரியேஷன் இருக்கு. அதாவது என்னன்னா
it should be simple to understand, easy to calculate, well defined, based on each and every item of the distribution. நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. based on each and every item of the distribution. அடுத்து next further algebraic treatment. அதோ அடுத்த எக்ஸ்ட்ராவா வந்து அதை வந்து கால்குலேட் பண்ண முடியும். அடுத்தது it should have sampling stability. நிலைப்புத்தன்மையுள்ள sampling இருக்கு, நிலைப்புத்தன்மையுள்ள stability இருக்கு, ஸ்டெபிளான sampling இருக்கு. அடுத்து it should not be unduly affected by extreme items. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இப்ப மெத்தட்ஸ் ஆஃப் வேரியேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஞ்சு, குவார்டைல் டிவியேஷன். குவார்டைல் டிவியேஷனோட அனதர் நேம் வந்து இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். ஓகேங்களா? அடுத்து மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ ரேஞ்சுனா பார்த்தீங்கன்னா ரேஞ்சுங்கிறது சிம்பிள் மெத்தட். அதாவது ரேஞ்ச் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ அது மட்டும் இல்லை, இதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு. புரியுதுங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அதாவது எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ், ஓகேங்களா? இப்போ இதுக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ ரேஞ்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலில் இது யூஸ் ஆகுது. ரேஞ்ச் குவாலிட்டி கண்ட்ரோலில். அடுத்து ஃப்ளக்சுவேஷன் இன் தி ஷேர் ப்ரைசஸ். அடுத்து வெதர் ஃபோர்காஸ்ட். புரியுங்களா? ரேஞ்ச் இந்த மூணுக்கு தான் யூஸ் ஆகுது. குவாலிட்டி கண்ட்ரோல், ஃப்ளக்சுவேஷன் இன் தி ஷேர் ப்ரைசஸ், வெதர் ஃபோர்காஸ்ட். இதில் வந்து உங்களோடது அதாவது மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல புரியுங்களா வானிலை அறிக்கை சொல்லும் போது does make use the range of determining the difference between the minimum temperature and the maximum temperature. ஓகேங்களா? மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல என்னது யூஸ் ஆஃப் ரேஞ்ச் இஸ் டிட்டர்மினிங் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மினிமம் டெம்பரேச்சர் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். உங்களுடைய டிபார்ட்மெண்ட் தாங்க மினிமம் டெம்பரேச்சர் ஆர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். இது வந்து ரேஞ்சோட யூசஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து இன்டர் குவார்டைல் ஆர் குவார்டைல் டிவியேஷன். குவார்டைல் டிவியேஷனுக்கு வந்து என்ன, அதோட ஃபார்முலா என்னன்னா இன்டர் குவார்டைலுக்கு Q3 மைனஸ் Q1, குவார்டைலுக்கு Q3 minus Q1 by 2. குவார்டைல் டிவியேஷனுக்கு Q3 minus Q1 by 2. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா அதே சேம் மீடியன் ஃபார்முலா தான். ஒவ்வொரு ஃபார்முலா வந்து இதுக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன். இப்போ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு டிவியேஷன் இருக்கும். ஓகேங்களா? இட் ஹஸ் ஸ்பெஷல் யூட்டிலிட்டி ஆஃப் மெஷரிங் வேரியேஷன். அடுத்து இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் எராட்டிக் ஆர் பாடி ஸ்க்யூட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ லிமிட்டேஷன் பார்த்தோம்னா இட் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் மானிப்புலேஷன். அடுத்து its value is very much affected by sampling fluctuation. அடுத்து ஆவரேஜ் டிவியேஷன், அதாவது மீன் டிவியேஷன் ஆர் ஆவரேஜ் டிவியேஷன். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா the sum of the deviation of items from median is minimum when signs are ignored. அதாவது பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல வந்தாலும் பாசிட்டிவ்னு சொல்றதுதான் மீன் டிவியேஷன். ஓகேங்களா? மீன் டிவியேஷன். இப்போ அடுத்து மீன் டிவியேஷன் டிஸ்கிரீட் கண்டினியூஸ் மூணுலயுமே இருக்கு. மீன் மீடியன் மோடு, ஜாமெட்ரிக் மீன் மீடியன் மோடு, ரேஞ்சு, குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாத்துலயுமே வந்து என்ன இருக்கு இண்டிவிஜுவல் கேஸ், டிஸ்கிரீட் கேஸ், கண்டினியூஸ் கேஸ் மூணுமே இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ அதோடைய யூஸ்ஃபுல் என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் டிவியேஷன்ல இட் இஸ் சீரியஸ் டிராபேக் ஆஃப் தி ஆவரேஜ் டிவியேஷன் மெத்தட். புரியுங்களா? இன் ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டி. இப்போ அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன். இது இருக்கிறதுலயே அந்த டிஸ்பர்ஷன்லயே பெஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதே மெசஸ் ஆஃப் சென்டர் டெண்டன்சில என்ன எதுன்னு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன். ஓகேங்களா? அரித்மெட்டிக் மீன். ஓகே, சொன்னது புரிஞ்சுதுங்களா டியர் ஸ்டூடெண்ட்? புரிஞ்சுதுங்களா? இருக்கீங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க. கிளாஸ் எடுத்த வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சார்ட்ட கேளுங்க. சொல்லுங்க.
சார் அதான் சார் டவுட் இருந்தா டவுட் கேளுங்க. சார் டவுட் இருந்தா கேட்க சொன்னேன். ஓகேங்க நம்ம Okay. ஸ்டூடெண்ட் யாராருக்கு டவுட் இருக்கா கேளுங்க. சப்ஜெக்ட் டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது புரியல நெக்ஸ்ட் கிளாஸ் மாடிஃபை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் போயிருவாங்க சாம்பிளிங். சௌமியா ஹலோ எஸ் சார். சார் டவுட் இருந்தா கேட்க சொல்றேன். டவுட் இருக்குங்களா? இல்ல சார் இல்ல சார். சொல்லுங்க சார். சார் பிபிடி கொஞ்சம் போட்டு எக்ஸ்பிளைன் Frequency பண்ணா எல்லாம் இன்னும் நல்லா சரி. இருக்கும் சார். PPT நான் சரிங்க அனுப்பிச்சுடுறேன். பிபிடி ரெண்டு இதுக்கு போட்டுங்க. இந்த இதுக்கு மட்டும் எடுத்த வரைக்கும் நான் அனுப்பிச்சுடுறேன். லாஸ்டா எடுத்தது கேக்குறேன் சார். ஓ சார் வேரியேஷனுங்களா மெசஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனுங்களா? இது ஹலோ மெசஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனுங்களா? ஆமா சார். வேரியேஷன் மெசஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் டிஸ்பர்ஷன் நோட்ஸே அனுப்பி விடுறேங்க. நோட்ஸே அனுப்பி விடுறேன். ஓகேங்களா? ஓகே சார் ஓகே சார். நீங்க ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு ரிமைண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்ஸ் போட்டு விடுறேன். ஓகேவா? ஓகே சார். வேற ஏதாச்சும் அந்த கிளாஸ் வேணா ஃப்ரைடே இல்லைங்களா? Have any queries? வேற Dear students. டவுட் இருந்தா சார்ட்ட கேளுங்க. இங்க பாருங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு மண்டே வந்து எனக்கு கால் பண்ணுங்க. மண்டே வந்து மார்னிங் 1 o'clock கால் பண்ணுங்க. மண்டே நான் ரிமைண்ட் பண்ணி நம்ம நோட்ஸ் போட்டு விடுறேன். ஓகேங்களா? ஓகேங்க ஓகே சார். சரிங்க. இப்ப டவுட் இருந்தா சொல்லுங்க. இப்ப டவுட் இருக்குங்களா? சார். டியர் ஸ்டூடண்ட் ஆன்சர் பண்ணுங்க. கிளாஸ் சொல்லுங்க. சார் கேட்டுக்கிட்டே இருக்காங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சார் டவுட் இருந்தா சொல்லுங்க சார். ரெண்டாவது வந்து நான் பேசுறது புரியலன்னா கேளுங்க. ஸ்பீடா பேசுனா கேளுங்க. சார் Yes, ஓகே சார். சார் யாரும் சொல்லுங்க. ஆன்சர் பண்ற மாதிரி சௌமியா மட்டும்தான் இல்லைங்களா? வேற யாரும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி ஓகேங்க. சரி கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா சார்? யாரும் எதுவும் கேட்கலைங்க சார். ஓகே சார். சரிங்க ஓகேங்க. தேங்க்யூங்க. ஓகே Thank you சார். very much. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you very much. Thank you. Thank Thanks to all.